சிவகங்கையில் பைக்கில் காரால் மோதி இளைஞரை நிலைகுடைய வைத்து அவரை வெட்டி கொலை செய்திருக்கிறது ஒரு கும்பல். வெளிநாட்டில் இருந்து விடுமுறைக்கு வந்த இளைஞருக்கு நேர்ந்த கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன? சிவகங்கையை அடுத்துள்ள தமராக்கி கிராமத்தை சேர்ந்தவர் மனோஜ் பிரபு. இவருடைய குடும்பம் தற்சமயம் சக்கந்தி கிராமத்தில் வசித்து வருகிறது. மனோஜ் பிரபு வெளிநாட்டில் பணிபுரிந்து வரக்கூடிய நிலையில் விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு வந்துள்ளார். இந்நிலையில் மனோஜ் பிரபு தன்னுடைய நண்பர்களான ஹரிஹரன், அஜித்குமார் ஆகியோருடன் இடையமேலூர் ஊர் திருவிழாவில் நடைபெறக்கூடிய கலை நிகழ்ச்சியை பார்க்க சென்றுள்ளார். கலை நிகழ்ச்சிகள் முடிந்து மனோஜ் பிரபு இருசக்கர வாகனத்தில் சக்கந்தி நோக்கி சென்றிருக்கிறார். புதுப்பட்டி அருகே வரும்போது காரில் வந்த ஒரு கும்பல் மனோஜ் பிரபு மற்றும் அவருடைய நண்பர்களின் பைக் மீது மோதி உள்ளது. இதில் கீழே விழுந்து நிலை குலைந்த மனோஜ் பிரபுவை அந்த கும்பல் சுற்றி வளைத்து வெட்டியதில் அவர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்து விட்டார். இதை தடுக்க சென்ற அவருடைய நண்பர்களையும் அந்த கும்பல் வெட்டியுள்ளது. கொலை செய்த கும்பல் அதே காரில் தப்பிச் சென்று விட்டது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த உடன் வந்த நண்பர்கள் உடனடியாக சிவகங்கை நகர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் ஹரிஹரன், அஜித்குமார் இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்த மனோஜ் பிரபுவின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காரில் வந்த கும்பல் பைக்கில் வந்தவர்களை இடித்து கீழே தள்ளி கொடூரமாக இளைஞரை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்ற சம்பவம் அந்த பகுதி பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.